Hello friends, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கம்மி செலவுல வீட்லயே எப்படி கடையில கிடைக்கிற மாதிரி ஹோம் மேட் சில்லி சாஸும் ஸ்வீட் சில்லி சாஸும் செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இங்க 200 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில ஒரு தடவை அலசிட்டு நைட் ஃபுல்லும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி இந்த காம்பை எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. அப்படி உங்களால நைட் ஃபுல்லும் ஊற வைக்க முடியலன்னா ஒரு 20 நிமிஷம் சுடு தண்ணியில ஊற வச்சிங்கன்னா கூட போதும். இப்ப தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதை ஒரு மிக்சியில எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம அரைச்சோம்னா தான் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஒரு 25 பைசா காயின் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்ல மையா நம்ம அரைச்சிக்க போறோம். உங்களால எவ்வளவு மையா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. இப்ப கூடவே இதோட 1/4 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இதுல அதுதான் இதோட ப்ரிசர்வேட்டிவ். இப்ப நல்லா இந்த மாதிரி மையா அரைச்சு எடுத்துட்டு ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இதை இப்ப நல்லா வடிகட்டி எடுத்துக்க போறோம். அப்பதான் நமக்கு அந்த கிரீமியா இருக்கும் நம்மளோட சாஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறோம். நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மேல மிஞ்சிற அந்த கொட்டை அந்த தோலோட சில பாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். சட்னிலயோ இல்ல ரசம் சாம்பார்லயோ அந்த மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு தக்காளி சாஸ், எந்த பிராண்ட் வேணாலும் பரவாயில்ல, அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் இல்லாட்டி அடிகனமான குக்கர் மாதிரி பாத்திரம் ஏதாவது ஒன்று அடுப்புல வச்சுக்கிட்டு நம்ம இப்ப அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை அதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில இப்ப நம்ம அதை குக் பண்ண போறோம். நடுல இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இதை வந்து மிதமான தீயில நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்ல இந்த மாதிரி தளப்புலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். நல்ல திக்கா அந்த சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். செக் பண்றதுக்காக இப்போ ஒரு பிளேட்ல ஒரு டிராப் அளவுக்கு இந்த சாஸை எடுத்து வச்சுட்டு நேரா அந்த தட்டை வச்சிங்க அப்படின்னா மெதுவா அந்த சாஸ் கீழே இறங்கணும். தண்ணி தனியா சாஸ் தனியா வர்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணும். இப்ப இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். இப்போ நம்மளோட சாஸ் ரெடியா இருக்கு. இதை எடுத்து நம்ம ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 மாசத்துல இருந்து 8 மாசம் வரைக்கும் இது நல்லாவே இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் இல்லாட்டி சிட்ரிக் ஆசிட் சேர்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பஜ்ஜி, போண்டா, சமோசா அந்த மாதிரி எல்லா ஸ்நாக் ஐட்டமோடையும் இந்த சாஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்வீட் சில்லி சாஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி 1/4 கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க நல்ல காரமான மிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல பேடகி சில்லியும் எடுத்துக்கலாம். உங்க கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு மிக்ஸா கூட எடுத்துக்கலாம். இதையும் நல்லா அலசிட்டு 20 நிமிஷம் சுடு தண்ணியில ஊற வச்சு அந்த மேல இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா வடிகட்டி எடுத்து மிக்சியில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்ப விழுதா இதை அரைச்சி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்ப அந்த சாஸ் அளவுக்கு இது திக்கா இருக்காது, கொஞ்சம் தின்னா இருக்கும். அப்படிங்கறதுனால நீங்க 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியை அலசி சேர்த்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து நம்ம நல்லா பொடியா நறுக்கிக்கணும். நான் இங்க வந்து கார்லிக் பிரஸ்ல போட்டு அதை பொடியா நறுக்கி எடுக்க போறேன். நீங்க கத்தியில பொடி பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல எவ்வளவு தூரம் ஃபைனா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த சாஸ்ல அது நல்லா இருக்கும். பேஸ்டா போட வேண்டாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த பூண்டை போட்டு லைட்டா அந்த கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினோடனே இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிளகாய் விழுதையும் சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்ப இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க 1/4 கப் வரைக்கும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்க ஆரம்பிங்க. சர்க்கரை சேர்த்து கொதிக்கிறதுனால நல்ல பளபளன்னு இருக்கும் அது. இப்போ நம்ம அந்த பவுல்ல அரைச்சி வச்சோம் பாத்தீங்களா, அதுலயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டு அதை இதோட சேர்த்து உடனே இம்மீடியட்டா கலந்து கொடுங்க. அப்பதான் அது அங்கங்க கட்டி ஆகாம மொத்தமா அந்த சாஸ் ஃபுல்லும் பரவி ஈவனா வேகும். இப்ப இந்த கார்ன்ஃபிளவர் நம்ம கலந்து கொடுக்கறதுனால நல்ல அந்த சாஸ் கன்சிஸ்டன்சி ஈஸியா வரும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் பளபளன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த மாதிரி பளபளன்னு வந்து நல்லா திக்கா வர ஆரம்பிக்கிறப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிராப் அளவுக்கு ஒரு பிளேட்ல எடுத்து இந்த மாதிரி லேசா நிக்க வச்சிங்க அப்படின்னா மெதுவா அது கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இல்ல தண்ணியா கீழே வர மாதிரினா இன்னும் 2 நிமிஷம் வரைக்கும் கூட குக் பண்ணுங்க. இப்போ ஆறணுன்னே இதை எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்வீட் சில்லி சாஸ் தயார். இது வந்து சமோசா, அப்புறம் நம்மளோட ஸ்நாக் ஐட்டம் கச்சோரி, அந்த மாதிரி எல்லாத்தோடையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல வெயில்ல காய வச்சு சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா 6 to 8 மாசம் வரைக்கும் இந்த ஸ்வீட் சில்லி சாஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்டா, ஹைஜீனிக்கா, கம்மி செலவுல நம்மளால வீட்லயே செய்ய முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன் என்னாலும் நன்றி, வணக்கம்.